அண்மை காலங்களில் கொசுக்கள் பரப்பும் வைரஸ் காய்ச்சல்களால் தமிழகத்தில் அதிக பாதிப்புகளை சந்தித்து வரும் மாவட்டம் திருவள்ளூர். அங்கு 1000க்கும் அதிகமானோர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அங்கிருக்கும் கள நிலவரத்தை பதிவு செய்கிறார் செய்தியாளர் எழில். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் கழிவுநீரால் தொற்று நோய்கள் பரவி வரும் வேளையில் மக்கள் நடமாட்டமும் பேருந்து நிலையமும் உள்ள இந்த 14வது வார்டு பகுதி இதற்கு ஒரு உதாரணம் என்றே சொல்லலாம். திருவள்ளூரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான பேருந்து நிலையம் அருகில்தான் இந்த சாக்கடை உள்ளது. நகரின் பல பகுதிகளில் இருந்து வரும் கழிவுநீர் இங்கு தேங்கி நிற்பதால் கொசு தொல்லை அதிகரிப்பதாக சொல்கின்றனர் இங்கு வசிக்கும் மக்கள். ரொம்ப கொசு தொல்லை நிறைய இருக்குது இந்த இடத்துல. இதில் யாரும் எந்த சுகாதார அதிகாரியும் கூட வந்து பார்க்கவே இல்லை. அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து டெங்கு காய்ச்சலில் கூட பிள்ளைங்களுக்கு ஜுரம், தலைநோவு, கை கால் கொடைச்சல், வாந்தி, பேதி நிறைய இங்கே நிறைய ஆயின்னு இருக்குது. இப்போ இந்த காவனால் வந்து எங்களுக்கு புது புது வியாதியெல்லாம் வருது. இந்த வியாதி என்ன வியாதின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறோம், அவங்களால முடியாத வரைக்கும் பார்க்குறாங்க. முடியலன்னா எங்களுக்கு மெட்ராஸ் ஜிஹெச்ஓ ஸ்டான்லியோ அனுப்பி விட்டுறாங்க. இதனால் உயிர் சேதம் நிறைய ஆகுது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே காவேரி, ராஜபுரம், திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் டெங்கு மற்றும் பல்வேறு விதமான வைரஸ் காய்ச்சல்களால் 1000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த சாக்கடையை சுத்தம் செய்யவில்லை எனில் இங்கும் காய்ச்சல் பரவும் என அஞ்சுகின்றனர் மக்கள். கழிவு நீரும் அப்படியே வருது, அது சுத்தமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஏரி பக்கம் வந்து இந்த கோழி பொச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. அதில் வர அந்த கழிவு நீரெல்லாம் அந்த ஏரியில் விடுறாங்க. ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் வந்து ரோட்டில் போகிறவங்களே மூக்கை பிடிச்சின்னு போகிறாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறோம், எந்த நேரமும் இந்த வீட்டாண்டு இருக்கிறோம், நாங்கள் வெளியே தான் சமைக்கிறோம், நாங்கள் வீட்டிலலாம் சமைக்கல. அதில் நாங்கள் எப்படி இந்த இது சுத்தம் இல்லாத இடத்துல நாங்கள் எப்படி இருப்போம்? கழிவுநீர் மொத்தம் இப்படி தான் இந்த பக்கம் தான் வருது. சாக்கடை சரி பண்ணவே மாட்டுறாங்க, குப்பை மொத்தம் கொட்டுறாங்க. எங்கள் பையனுக்கே ஜுரம், 10 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கிறேன். எதுவுமே ஜுரமே நல்லாவே ஆக மாட்டேங்குது. கொசு கடி பயங்கரமாக, எவ்வளோ கொசுவத்தி ஏற்றினாலும் கொசு பயங்கரமாக இருக்குது. கவர்மெண்ட்டு ஒரு இதுவும் செய்யவே மாட்டுறாங்க. இந்த ஒரு மாதத்தில் மட்டும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 பேர் டெங்குவால் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் 2000க்கும் அதிகமான பணியாளர்களை கொண்டு சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் சாக்கடை நிறைந்துள்ள பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றனர் மக்கள். கொசு ஒழிப்பு உள்ளிட்ட சுகாதார பணிகளை மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை பணியாளர்களுடன் மும்முரமாக நடத்தி வருகிறது. இது பலன் தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுகந்தருடன் எழில்.